உங்களுடைய மிகப்பிறந்த உலகத்தில் என்னுடைய ஒரே வாழ்த்து இதுதான். மிக அற்புதமான மகோன்னதமான தோல்விகளை நீங்கள் சந்திக்கணும். மாற்றி சொல்லிட்டேனோன்னு சந்தேகம் வரலாம். வெற்றி அடையணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக தோல்விகளை சந்திக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. இல்லை, தோல்வி மிகவும் அழகானது, தோல்வி மிகவும் சுவாரஸ்யமானது. தோல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் நிரந்தரமானவை. தோல்வி மாதிரி வெற்றிக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தெரியாது. வெற்றி போதை தரும், வெற்றி கிளுகிழுப்பு தரும், வெற்றி கிளர்ச்சி ஓட்டும், வெற்றி கால வழுக்கி விட்டுடும். பயம். தோல்வி ரொம்ப பெரியது. தோல்வி எப்படி தோல்வி அடையணும்னு முறை இருக்கு. இன்னார்கிட்ட தோல்வி அடையணும்னு முறை இருக்கு. அந்த தோல்வி உங்களுடைய தோல்விகள் அற்புதமான தோல்விகளாக இருக்கணும். போராடி தோக்கணும், உட்கார்ந்து தோக்கக்கூடாது, ஓடி ஓடி தோக்கணும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோல்வியாக இருக்கணும். என்னுடைய மாணவன்கிட்ட நான் சிரிச்சுட்டே சொல்வேன், முயல் வேட்டைக்கு போய் ஜெயிக்கிறத விட யானை வேட்டைக்கு போய் தோத்துட்டு வாடான்னு சொல்வேன். எதை துரத்துறோங்கிறது முக்கியம், எதற்காக துரத்துறோங்கிற முக்கியம். இழந்தோமா வென்றோமாங்கிற வித்தியாசம் இல்லாமல் முடிந்ததுக்கு அப்புறம் கையில் கப்பை கிடைக்க அந்த கோப்பை கிடைக்காட்டா கூட அது முடிந்ததற்கு அப்புறம் மனதுக்குள்ள ஒரு திருப்தி. ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட். யாராவது யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட் நான் சிரிச்சுட்டே சொல்வேன், ஐ வுட் லைக் டு பெட்டர் மை பெஸ்ட். அவ்வளவுதான். இன்னைக்கு பெஸ்ட்டு, நாளைக்கு அதை பெட்டர் பண்ண முடியும். உங்களுடைய தோல்விகள் பெரிதாக இருக்கணும். உங்களுடைய ரைவல் அப்படின்னு உங்கள் கூட வரக்கூடிய நபர்கள் மிக மகோன்னதமாக இருக்கணும். அது என்னுடைய ஆசையாகவே இருக்கட்டும், என்னுடைய வாழ்த்தாகவே இருக்கட்டும். யாரை எதிர்த்து நீங்கள் போராடுறீங்களோ அவங்க பெரிய ஆளாக இருக்கணும். பல நேரங்கள் எனக்கு ராவணனை நினச்சி கூட ஒரு சந்தோஷம் உண்டு. என்ன அப்படின்னா, எவ்வளோ ஒரு மகா பெரிய தலைவனாகவும் எவ்வளோ ஒரு மாவீரனுமாக இருக்கணும்னா படைத்தவரே அவதாரம் எடுத்து அவனை கொல்றதுக்கு வரணும். எவ்வளோ பெரிய வீரமாக அது இருந்திருக்கணும். ஒரு முறை யோசிச்சு பாருங்களேன். நான் குரூப் டிஸ்கஷன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது குரூப் டிஸ்கஷன் அப்போல்லாம் சொல்வேன், ராவணனா பிறந்தா ரொம்ப வசதி. குழந்தைங்க ரொம்ப ஆச்சரியமாக நிமிந்து பார்ப்பாங்க. குரூப் டிஸ்கஷனுக்கு யாரையும் கூப்பிடவே வேண்டாம், 10 தலையும் பேசினாலே போதும். ஆனால் அந்த 10 தலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். பார்வை எவ்வளோ விசாலமானது, எவ்வளோ மகோன்னதமான ஒரு எதிரியாக இருக்கணும். ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் நல்ல எதிரிகளாக இருக்கட்டும். அன்றாட பிரார்த்தனையாக ஆண்டவங்கிட்ட கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், காட் ப்ளீஸ் டேக் இன் கிவிங் மீ த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ரைவல்ஸ். தேர்ந்தெடுத்து கொடுப்பா. ஏதோ போகிற வரவனெல்லாம் எதிரி ஆக்காதேம்மா, நிதானமாக பார்த்து பார்த்து எனக்குன்னு ஒரு எதிரியை உருவாக்கி கொடு தெய்வமே. என்ன காரணம் தெரியுமா? குமிஞ்சு குட்டுறதுல சுவாரஸ்யமே கிடையாது. எம்பி குட்டணும். என்னை விட என் எதிரி 1/2 இன்ச் உயரமாக இருந்தால் அவனை விட 1/2 இன்ச் மேலே போகிற சௌகரியம் ரொம்ப அழகாக இருக்கும். குமிஞ்சு குட்டுறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? உங்களுடைய எதிரிகள் நல்ல எதிரிகளாக வாய்க்க கிடவுது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு எதிரியாக வாய்க்க கிடவுது. சரி, என் முதுகு பின்னால் யாராவது 2 பேர் பேசுகிறாங்க, அப்போ கூட சந்தோஷப்படுங்க. முதுகு பின்னால் தானே பேசுகிறாங்க, அவங்களோட இன்னும் 2 அடி முன்னால் தானே இருக்கீங்க. 2 அடி முன்னால் இருக்க போக தானே முதுகு பின்னால் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நம்ம முன்னால் இல்லை பேசுவாங்க. ஒவ்வொன்றுலையும் சந்தோஷம்தான் இருக்கு. நான் வேறு யாராவுமே உங்களை பார்க்கல. ஆனால் இப்படியே எப்பொழுதும் நெகட்டிவாக எதுவுமே பார்க்காம பாசிட்டிவாக பார்க்குறோம், எல்லாமே நல்ல விதமாகவே பார்க்குறோம் அப்படின்னா அதில் கூட ஒரு பொய் இருக்குது. அந்த பொய்யை நான் சொல்லவே வரல. என் கண் முன்னால் இருக்கிறது பிரச்சனைனா ஏற்றுக்கொள்வோம். ஆமாம், இது பிரச்சனை. எனக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லை. என் கையில் பணம் இல்லையா? ஆமாம், எனக்கு பணம் இல்லை. ப்ளீஸ் ஆக்செப்ட் தி ப்ராப்ளம். நான் அதை நெகேட் பண்ணவே சொல்லலை. பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளலாம், ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளலாம். பிரச்சனையை ஏற்றுக்கொள்வது தான் பிரச்சனையை தீர்க்கத்தினுடைய முதல் அடி. பிரச்சனையை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்? இப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகளை சுலபமாக நம்மளால் அட்டாக் பண்ண முடியும், தாக்க முடியும். என்னுடைய மகன் ஜப்பானில் இருந்துட்டு வந்த போது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னான். ஜாப்பனீஸ்க்கு ஒரு தனி குணம் இருக்குமா? என்ன? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மேனேஜர் அப்படி கையெல்லாம் அப்படி ஃபோல்டு பண்ணிட்டு, ஸ்லீவெல்லாம் ஃபோல்டு பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுவாராம். வாங்க 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 வாங்க, ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. நினச்சேன், என்ன ஒரு ஆரோக்கியமான எண்ணம். வாங்க வாங்க எல்லாம் ஓடி வாங்க, ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனையே இல்லாமல் காலையில் ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வந்து நாமளே பிரச்சனையாக திரும்பி வந்தோன்னா அது எவ்வளோ ஒரு கொடுமை. ப்ராப்ளம்ஸ் வரணும், அழகழகான ப்ராப்ளம்ஸ் வரணும். அது ஏன்னா ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் அந்த தீர்க்கக்கூடிய பக்குவம் வரும். நல்ல ஆரோக்கியமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க கடவுது. சரி, வாழ்த்தியாச்சு. சமுதாய லெவலில் யூ ஆல் ஹவ் கம் அப், மேலே வந்துட்டோம். சொல்லப்போனால் இப்போ சந்தோஷமாக வெளியில் இருக்கக்கூடிய பனி விழுறது கூட தெரியாமல் உட்காந்து சாப்பிடக்கூடியது. இன்றைய பொழுது ஆண்டவன் நல்ல பேனாவால் எழுதியிருக்கான்.
பாதி எழுதும்போது இங்கு தீந்து போகாமல், பாதி எழுதும்போது உடைஞ்சு போகாமல், முழுவதும் திருத்தமாக அழகாக எழுதுகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேனால் ஆண்டவன் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி தலையெழுத்து மிக அழகாக எழுதியிருக்கான். நல்ல உணவு, குட் டைஜஷன், எல்லா வாழ்த்துக்களும். கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஐ எம் நாட் டாக்கிங் சென்டிமெண்டல் நான்சென்ஸ். ஒரே சாப் அழக்கூடிய விஷயம் அல்ல நான் பேசக்கூடியது. ஆனால் இதற்காக மனசு உருகலைன்னா எதற்காக உருவன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் வரக்கூடிய கோயம்புத்தூர்லேருந்து, என்னுடைய கல்லூரியிலிருந்து கூட ஒருவேளை சாப்பாடு குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. மிக முக்கியமான விஷயமாக என்ன இருக்கும் தெரியுமா? எனக்கு காலையில் வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய துறையில் போய் உட்கார்ந்த உடனே ஏதாவது ஒரு குழந்தை வரும். அதில் குறிப்பாக ஒரு 5-6 நாள் பார்க்குறேன், ஒரு மாணவன் மரத்தடியிலே உட்காந்துட்ருக்காரு, தன் கையை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. நானும் பார்க்குறேன், நான் வகுப்புக்கு போயாச்சு, திரும்பி வரேன், அப்போவும் அந்த மாணவர் அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நான் சொல்கிற அனுபவம் வாய்க்காமல் கூட இருந்திருக்கலாம். 40 வயதுக்கு முந்தையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஆமாம் என் வாழ்க்கையில் கூட எங்கேயோ பார்த்துருக்கேன்னு தோணலாம். கையே பார்த்துட்ருக்காரு. 2 நாளாச்சு, 3 நாளாச்சு, 5 நாளாச்சு, 10 நாளாச்சு. ஆனால் அந்த முகம் பார்த்தா ஒரு 18 வயசு குழந்தை, அவ்வளோவே தான். அந்த முகம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? யாராவது கேளுங்கப்பா, எனக்கு என்ன பிரச்சனைன்னு யாராவது கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் கையில் ஒரு செல்ஃபோனை காதில் வச்சுட்டு, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், உனக்கு மேடம் வந்தாச்சா, எனக்கு வரல, ஆஹா இன்றைக்கி நமக்கு லீவா, இந்த சினிமா தேட்டரில் என்ன படம் ஓடுது, இது மட்டும்தான். சரி, அந்த குழந்தைய வாப்பா, நான் வான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்தாச்சு. அது கூட யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு காத்துட்டு இருந்தான் போல இருக்கு. வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் முன்னால் உட்காந்தாச்சு. நான் என்னுடைய ஹேண்ட்பேக்கை திறந்து டிஃபன் பாக்ஸ் கொட்டி இருந்தால் அதை மூடி எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சு நிமிர்ந்தவனை பார்த்துட்டு இயல்பாக சாதாரணமாக கேட்ட ஒரு கேள்வி. எங்கள் ஊரில் கோயம்புத்தூரில் நான் கேட்ட அதுவே தான் கனடாலேயும் இருக்கும்னு நம்புகிறேன் நான். நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக நாட்டில் யாருக்குமே நடக்கலைங்கிற அவசியம் இல்லை. சாப்பிட்டியாடா, அவ்வளோதான் கேட்டேன் நான். அழ ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டியாடான்னு கேட்டால் ஒருத்தர் அழுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, குழந்தைங்க அழும்போது விட்டுறது நல்லது. ஏன்னா இந்த அழுகைக்கு ஒரு வினோதமான ஒரு குணம் உண்டு. பொங்கி பொங்கி வரும், திடீர்னு நின்றுடும், அப்புறம் மறுபடியும் பொங்கும். தொடர்ச்சியெல்லாம் அழ முடியாது. சரி, கொடுத்த அடுத்த நிமிஷம் என்னப்பா, ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் பார்த்தேன், என்னுடைய டைம் டேபிளில் எனக்கு முதல் ஃபஸ்ட் ஹவர் இல்லை. வரியாடா சாப்பிட போகலாம். மறுபடியும் அழ ஆரம்பித்தான். 18 இருந்தால் ஜாஸ்திப்பா, அவ்வளோதான் இருக்கும். இப்போ தான் யூனிஃபார்ம்லேருந்து வெளியில் வந்திருக்கு காலேஜுக்குள்ளே. கொஞ்ச நேரம் கழித்து அவன் சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயமாக இருந்தது. அப்படியும் மனிதர்கள் இருக்காங்க. சோஷியல் லெவலில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுக்காக. அப்பா ரொம்ப தண்ணி அடிப்பாருங்க. சரிப்பா. ராத்திரி வந்து அம்மாவை போட்டு மிதிப்பார், அடிப்பார். சரிப்பா. நம்ம சாப்பிட போகலாமாடா? எப்படியா பேச்சை மாற்றணுமே. அது இல்லை மேடம். சரி சாப்பிட போகலாம். அம்மா காலையில் சமைக்க மாட்டேங்கிறாங்களா? பரவாயில்ல, அப்படி தான் இருக்கும் வாழ்க்கைனவா போகலாம். அது இல்லை, அம்மா காலையில் எழுந்திரிச்சு நீ காலேஜுக்கு போயிட்டு வரும்போது நான் உசுரோடு இருக்க மாட்டேன், இப்போ கடைசியாக என்னை பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது மிஸ். இது சத்தியம். நாங்களாம் கற்பனை பண்ணுறது உண்டு, நாங்கள் வாயை திறந்தாலே எல்லாரும் கவனிக்கணும் அப்படின்னு. எந்த குழந்தையாவது கவனிக்காமல் வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தால் எங்களுக்கு கோவம் வரும். கஷ்டப்பட்டு நாங்கள் பாடம் எடுக்கிறோம், நீங்கள் எங்கே கவனிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. பல விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது. ஆசிரியராக நான் வாயை திறக்கும் பொழுது எதிரில் உட்காந்துருக்கக்கூடிய என்னுடைய மாணவனுடைய அப்பாவும் அம்மாவும் அன்றைக்கி சண்டை போடாமல் இருக்கணும். அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அவன் பேருந்தில் வரும்போது யாரும் அவனை கடித்து அவன் மனதை காயப்படுத்தாமல் இருக்கணும். பல விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் இந்த குழந்தைக்கு நான் பேச போகிறதுக்கு அதில் கேட்கலாம். மேடம், நீங்கள் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கொடுத்தீங்க? என் கையில் தீர்வு இல்லை. அன்றைக்கி கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடலாம், ஆனால் அது இந்த ஒரு நாளைக்கானது. பல நேரங்களில் தாய் தகப்பனை பார்த்து நான் இதை சொல்லணும்னு நினைப்பேன். Child is the best and the worst that could happen to marriage in many of the families. 2 பேர் ஒன்றாக வாழ்ந்ததனுடைய அன்பான அடையாளமாகவும் அழகான ஒரு வெளிப்பாடாகவும் குழந்தை இருக்கிறது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம். குழந்தை முன்னால் மட்டும்தான் நம்மளுடைய கோபதாபங்கள்லாம் அரங்கேறுது. 2 பேர் முன்னால் கணவன் மனைவி சண்டை போடக்கூடாது. நம்ம பெற்றவங்க முன்னாலேயும் போடக்கூடாது, நாம் பெற்றது முன்னாலேயும் போடக்கூடாது. இது ரொம்ப பயமானது, ரொம்ப பயப்படுத்தும். இன்னும் பார்த்துருக்கலாம் நீங்கள் திரைப்படங்கள் எல்லாம். குழந்தைங்க 2 காட்சிகள் வரும்போது கண்ணை முடிக்கும். தமிழ் திரைப்படங்களை நீங்கள் பார்த்துருந்தா கூட தெரியும், திரையரங்குகளில் போய் பார்த்தா கூட தெரியும்.
வன்முறை காட்சிகள் வரும்போது குழந்தைங்க கண்ணை முடிக்கும், விரல்களை விலக்கி தான் கண்ணை முடிக்கும். பார்க்கவும் வேணும், பார்க்கவும் கூடாது, அந்த மாதிரி. அதே மாதிரி காதல் காட்சிகள் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போதும் பயப்படும் குழந்தைங்க. அப்பா அம்மாவுடைய சண்டை வரும்பொழுது ரொம்ப பயப்படும். நியூரோ சயின்சஸில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய மாணவி சுவிட்சர்லாண்டில் இப்போ கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. திரும்பி பொங்கலுக்காக ஷி ஹஸ் கம் டவுன். அவங்க அதுதான் சொல்லுவாங்க, மேம் எத்தனை பைப்போலாரிட்டியில் குழந்தைங்க வராங்க தெரியுமா? நான் எலிகளில் தான் பண்ணுறேன், மறுபடியும் எலிகளில் பயம் எப்படி தோன்றுதுன்னு தான் பண்ணுறேன். இந்த எலிகளில் தோன்றக்கூடிய இதே பயம்தான் மனித மனங்கள்லேயும் இருக்கும். அந்த எலி பார்த்து எதுக்குள்ளே தான் வளர்ந்துருக்குன்னா கூண்டுக்குள்ளே தான் வளர்ந்துருக்கு. அதனுடைய அம்மா, அதனுடைய அப்பா, அதனுடைய கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி 100 தலைமுறையாக கூண்டுகளுக்குள்ள பரிசோதனைக்காக வளர்க்கப்பட்ட எலிகள் தான். ஆனாலும் அந்த குட்டி எலி இருக்கக்கூடிய அந்த சின்ன கூண்டுக்குள்ள பரிசோதனை கூடத்தில் உருவாக்கப்பட்ட ஃபாக்ஸ் யூரின், ஒரு நரியினுடைய மூத்திரத்தின் ஒரு சொட்டு, ஃபாக்ஸ் யூரின் ப்ரிப்பேர்ட் இன் த லேப், ஒரு சொட்டு விட்டால் போதும். அது நிறைய பார்த்தது கிடையாது, ஓநாய்களெல்லாம் பார்த்தது கூட கிடையாது, காட்டில் வாழ்ந்தது கூட கிடையாது. அப்படிப்பட்ட நரி அந்த சின்ன ஒரு துளி விழுந்த அடுத்த நிமிஷம் அத்தனை எலியும் அப்படியே விரைச்சி போய் நின்றும் பயத்தில். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த எலிக்குட்டிகள்லாம் ஆரோக்கியமான எலிகளாக வளர்ந்ததே கிடையாது. பயத்தினுடைய தாக்கம் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ரொம்ப பராக்கிரமானது, கண்ணுக்கு தெரியாதது. அப்பெல்லாம் நினைப்பேன் நான், குழந்தைங்க முன்னால் பெற்றோர்கள் சண்டை போடும்போது குழந்தைகள் மனசு எவ்வளோ காயப்படுது, எப்படி பயப்படுது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருந்தது. சந்திக்கக்கூடிய எல்லா அப்பா அம்மாக்கிட்டேயும் கை நீட்டி நான் கேட்கக்கூடிய ஒரு மடிப்பிச்சை இதுதான். நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை சிதைக்காமல் உருக்குலைக்காமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஒரு அப்பாவோட அருமை மகனுக்கு எப்போ தெரியுமா? 30 தொடணும். 25 புரியாது, 28 கூட புரியாது. 30 வயசாகி நமக்கு ஒரு 2 வயசு நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டி மேலும் கீழும் ஓடுற ஒரு குழந்தைய பார்க்கும்போது எங்கள் அப்பா என்னை எப்படித்தான் சமாளித்தாரோன்னு அப்போ தான் தோணும். அப்பாவோட அருமை, அம்மாவோட அருமையும் அதே தான். குடும்பங்கள் சிதைஞ்சு போகும்போது நான் நினைக்கிறது உண்டு, ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து வரும்போது அந்த குழந்தை எப்படி இருக்குது? குழந்தை மட்டும் பிறக்கிறதா எப்போ யார் சொன்னாங்க? 10 மாதம் சுமந்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கூட நான் சொல்லுவேன், ஆனா பொண்ணான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், நிறுத்துங்க, தப்பாக கேட்குறீங்க, மகனா மகளான்னு கேளுங்க. பிறக்கிற வரைக்கும் தான் ஆனா பொண்ணா, பிறந்ததுக்கப்புறம் அது மகனா மகளா தான். குழந்தை மட்டும் எப்பப்பா பிறந்தது? அத்தனை நாள் வரைக்கும் மனைவியாக இருந்தவ அம்மாவாக பிறக்கிறா, அத்தனை நாள் வரைக்கும் கணவனாக மட்டுமே இருந்தவன் தகப்பனாக பிறக்கிறான். மாமியாராகவும் நாத்தனாராகவும் மாமனாராகவும் கொழுந்தனாராகவும் மச்சானாகவும் இருந்தவங்கெல்லாம் தாத்தாவாகவும் பாட்டியாகவும் அம்மம்மாவாகவும் அப்பப்பாவாகவும் அத்தையாகவும் சித்தியாகவும் பெரியப்பாவாகவும் மச்சானாகவும் பிறக்கிறாங்க. மிக சாதாரணமானது அல்ல அந்த 10 மாதம். கனவுகளை சுமந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன உணர்வுகளை கொடுக்க போகிறீங்கிறது மிக முக்கியமானது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடேன்னு பாரதி சொல்லுவோம். இதை விட ஒரு தெய்வீகமான காட்சி அந்த குழந்தை கண்ணில் எப்படி கிடைக்கும்? எங்கள் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக இருக்கிற காட்சியை நான் பார்க்கும்போது மனதுக்குள்ளே என்ன உறுதி வருது? தாய் தகப்பனுடைய சின்ன சீற்றம், சின்ன கோபம், ஒரு கையிலேருந்து வீசி எறியக்கூடிய தட்டோ அல்லது ஃபைலோ அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அத்தனை சப்த நாடியும் ஒடுங்கி குழந்தை எங்கேயோ திருன்னு முடிச்சுட்டு பயமாக இருக்கும். குழந்தைகிட்ட போய் சில பேர் கேட்கக்கூடிய வன்முறையான கேள்வி கூட, உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? மேடம், இது என்ன வன்முறையான கேள்வி? அது தப்பான கேள்வி. தப்பான கேள்விக்கு சரியான பதில்கள் வந்ததே கிடையாது. அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குற குழந்தைய வந்து அம்மாட்ட கேட்கும், உனக்கு நான் என்ன பிடிக்குமா இல்லை அப்பாவை பிடிக்குமா அப்படின்னு. அம்மா குழந்தை உயரத்துக்கு அரவணைச்சு சொல்ல வேண்டியது, எனக்கும் அப்பாவை தான் பிடிக்கும், உனக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். ஒரு தடவை சொல்லுங்க, ஒரே ஒரு தடவை. 2 விதமாக குழந்தைங்க கிட்ட வரலாம். குழந்தைய விட உயரமானு குமிஞ்சு பார்த்து பேசுறது ஒன்று, இன்னொன்று குழந்தைய அருக முட்டிங்கால் போட்டு அது தோலை அணைச்சிட்டு பேசுறது ஒன்று. ஒரே ஒரு தடவை சொல்லிக் கொடுங்க, எனக்கும் அம்மா தான் பெருசு, உனக்கும் அம்மா தான் பெருசு, எனக்கும் அப்பா தான் பெருசு, உனக்கும் அப்பா தான் பெருசு, எங்கள் 2 பேருக்கும் நீ பெருசு. நான் பல நாட்கள் பார்த்தது உண்டு. தாயும் தகப்பனும், இளம் தாய் தகப்பன் குழந்தையோட போகும்போதெல்லாம் பார்ப்பேன். ஒரு குழி வந்தது அப்படின்னா அம்மா குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு தாண்டுவா. இதுவே அப்பா என்ன திரும்ப அது வாடா அப்படின்ட்டு போயிடுவார். ரொம்ப அழகாக இருக்கும். அது இடுப்பில் தூக்கி வச்சுட்டு தாண்டது எவ்வளவு சத்தியமோ எவ்வளவு ஆரோக்கியமானதோ அவ்வளோ ஆரோக்கியமானது. ஒரு வயசு வந்த உடனே அப்பாவுடைய தைரியத்தில் வாடா அப்படின்னு அது தடுக்கி விழுந்து முட்டியை தட்டிட்டு எழுந்து வரும்.
ஆனால் அந்த ஆண்மையோடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த பலம் குழந்தைக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தை மரம் ஏறுறதுக்கும் மேலேருந்து குதிக்கிறதுக்கும் இதெல்லாமே பிற்காலத்தில் வாழை ஏந்துறதுக்கும் சொல்ல ஏந்துறதுக்கும் அந்த குழந்தைக்கு அது பயன்படும். குழந்தையை வளர்க்கும்போது மிக கவனமாக. சரி, அடுத்தது இந்த மொழியை நீங்கள் தான் கொடுத்தாகணும், இந்த தாய்மொழியை நீங்கள் தான் கொடுத்தாகணும். ஏன்னா அத்தைகள் ஒரு குழந்தை போதும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்குள்ள அந்த கான்செப்ட் வந்த போதே அத்தைகள் காணாமல் போனாங்க, சித்திகள் காணாமல் போனாங்க, பெரியப்பாக்கள் காணாமல் போனாங்க, பெரியம்மாக்கள் காணாமல் போனாங்க. அடுத்த வீட்டு ஆண்டியும் எதிர்த்து வீட்டு அங்கிளும் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. ஆண்டி அங்கிளை தவிர வேறு யாரும் இல்லை. யாராவது அத்தைன்னு கூப்பிட்டா இன்னொரு தடவை கூப்பிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சித்தின்னு கூப்பிட்டா எங்கே இன்னொரு தடவை கூப்பிடு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. மொழியை தயவு செஞ்சு சுமந்து குழந்தைகிட்ட கொடுங்க. மொழி எப்படி உயிர் வாழும்னு இருக்குது. நம்ம சொல்லலாம் பீட்சா, பர்கர்ஸ், கோக்ஸ் அண்ட் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுப்பா, இதனாலெல்லாம் நம்மளை எது மாறப்போகுது? மாறும். ஏன்னா அவை வந்து எடுத்த இடம் எது தெரியுமா? எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்பத்தையும் குழிப்பணியாரத்தையும் நகர்த்திட்டு பீட்சாவும் பர்கரும் வந்து உட்காந்துருச்சு. அதுதான் வருத்தம், அதுதான் வருத்தம். எங்கள் அம்மா ஆசை ஆசையாக பண்ணி கொடுத்ததெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு. எல்லாம் போக சொல்லுவோம் ஒரு நாளைக்கு, இப்படி பனைமரம் என்று ஒன்று உலகில் இருந்தது, வேப்பமரம் என்று ஒன்று இருந்தது, அதே மாதிரி குழிப்பணியாரம் என்று ஒன்று இருந்தது, அதிரசம் என்று ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி அதை டெஃபினட் பாஸ்ட் டென்ஸுக்கு கொண்டு போயிடுவோம். மெல்ல தமிழினி சாகும் அப்படின்னு சொல்லத்தகாதவன் சொன்னான் பாரதி வருத்தப்படும் போது. வார்த்தைகள் காணாமல் போகும்போது தமிழ் காணாமல் போயிடும். ஜெயகாந்தன் ரொம்ப கிண்டலாக சிரிச்சுட்டே கேட்பார், லாரன்ஸின் சைக்கிள் டயர் ரோட்டில் பஞ்சர் ஆனது, இதில் எங்கே ஆங்கிலம் இருக்குது, எங்கே தமிழ் இருக்குதுன்னு கேட்பார். லாரன்ஸ் சைக்கிள் டயர் ரோட்டில் பஞ்சர் காணோம். ஒரு தடவை ஒரு கால் டாக்ஸியில் வீட்டுக்கு வரும்போது கூட நான் அந்த முன்னால் ஓட்டுநர்கிட்ட டிரைவர்கிட்ட சிரிச்சுட்டே சொன்னேன், இப்போ இடது பக்கம் திரும்பணும்ப்பா. மேடம் இடது பக்கம் திரும்பணும்ப்பா. புரியலைங்க, லெஃப்ட் திரும்பணும்ப்பா. அப்படி தமிழில் சரியாக சொல்லுங்கள் மேடம். வந்துட்டோம் நாம் அந்த காலகட்டத்துக்கு. நம்ம குழந்தைங்க நம்ம முகம் பார்த்து நிற்கிறாங்க, நாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மொழி உங்களுடைய கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. கலாச்சாரங்கிறத நான் ஆடையோடு நிறுத்தலை, ஆனால் ஆடையும் சேர்ந்து கலாச்சாரத்துக்குள்ளே வருது. கலாச்சாரங்கிறத உணவோடு நிறுத்தலை, ஆனால் உணவும் சேர்ந்து கலாச்சாரம் வருது. த ஃபேமிலி தட் ஈட்ஸ் டுகெதர் லிவ்ஸ் டுகெதர்னு எப்போவுமே நான் சொல்வேன். அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலிங்கிறத இன்றைக்கி நிரூபிச்சிட்டிங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கோம், அடுத்தவங்களில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இது எதுக்குமே இப்போ நேரம் இல்லை. 24 மணி நேரம் ஓடுறதுக்கு தான் நேரம் இருக்குது. ஓடி ஓடி என்ன பண்ணினோம் அப்படின்னா அடுத்த 24 மணி நேரம் ஓடுறதுக்கு தயாராகிருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. யாராவது எனக்கு முயலும் ஆமையும் கதை சொன்னால் கூட எனக்கு கோபம் வரும். இது என்ன முட்டாள்தனமான போட்டி? யார் முயலையும் ஆமையும் ஒன்றா ஓட விட்டது? மிக முட்டாள்தனமானது. முயல் வேக வேகமாக ஓடி கடந்த தூரமும் ஆமை ஊர்ந்து ஊர்ந்து கடந்த தூரமும் என்னமோ ஒன்று தான். தூரம் என்னமோ ஒன்று தான். சுகிசிவம் சிரிச்சிட்டே சொல்லுவார், முயல் தோற்று ஆமை வென்றதற்கு என்ன காரணம்? முயலாமை தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். ரைட், கம் பேக். குழந்தைங்களுக்கு தாலாட்டு ரொம்ப தேவைப்படுது, பாடல்கள் ரொம்ப தேவைப்படுது, அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு தேவைப்படுது, தமிழ் தேவைப்படுது. உங்களுடைய அந்த குழந்தையுடைய மழலை தமிழ் மிகவும் தேவைப்படுது. குடும்பத்தை அந்த அளவுக்கு அழகாக மாற்றிட்டீங்க அப்படின்னா தேங்க்யூ. மாற்ற முடியலன்னா தயவு செஞ்சு கொண்டு வாங்க. நம்ம கையை தாண்டி எங்கேயுமே போகலை. நான் சொல்கிறேன், இன்னொரு அனுபவம் கூட நான் சொல்கிறேன். சோஷியல் லெவலில் நீங்கள் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னை இங்கே கூப்பிட்ட போது கூட நான் சொன்னேன், ஐ எம் சாரி, ஐ எம் நாட் அ செலிப்ரிட்டி அப்படின்னு சொன்னேன். நான் ஐ எம் அ பர்சன் ஹூ செலிப்ரேட்ஸ். எதை செலிப்ரேட் பண்ணுவேன் தெரியுமா? ஐ செலிப்ரேட் மை அனானிமிட்டி. யாரும் இல்லாத எனது தன்மை எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கும். செலிப்ரிட்டிஸை பார்க்கும்போதெல்லாம் பயமாக இருக்கும். செலிப்ரிட்டிஸை கொண்டாடும்போது இன்னும் பயமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மின்மினி பூச்சிகளினுடைய ஓட்டத்தையும் பாய்ச்சலையும் வெளிச்சத்தையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்து போகிற நாம் சூரியனை பார்க்காம விட்டுடுவோமோங்கிற ஒற்றை பயம்தான். அப்படி நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ செலிப்ரேட் தி எக்ஸ்ட்ராடினரினஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரினஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். பார்க்க சாதாரணமாக இருப்பீங்க, 10 பேர் நடுவில் விட்டால் காணாமையே போயிடுவீங்க. ஆனாலும் உங்களுடைய தனித்தன்மை உங்களுடையது. தகப்பனான உங்களுடைய தனித்தன்மை, தாயாராக உங்களுடைய தனித்தன்மை மிக மிக அழகானது.
மதர்ஸ் டேன்னு என்னைக்காவது ஒரு நாள் கொண்டாடினா எனக்கு ரொம்ப கோவம் வரும். 365 நாளும் மதராக இருக்கிற ஒரு பொம்பளை போய் ஒத்த நாளில் ஒரு ஆர்ச்சி காடை கொடுத்து, ஒரு டெட்டி பேர் ஹக்கை கொடுத்து, ஒரு கிஸ்ஸை கொடுத்து, கன்னத்தில் பெக் பண்ணி முடிக்கிறியா அம்மான்னு கேட்பேன் நான். மதர்ஸ் டே வேறு விதமாக கொண்டாடலாம். அம்மாவை உட்கார வச்சு சோறு போடலாம். முதல்ல அம்மா டீ ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போட்டு கொடுங்கங்கிற சொல்கிறத நிறுத்திட்டு, எங்கள் அம்மா டீ ரொம்ப நல்லா போடுவாங்க, எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் படிச்சிருக்கேன், அம்மா உட்காருங்கம்மா நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். லெட் நாட் மதர்ஸ் பிகம் டோர் மேட்ஸ் ப்ளீஸ். நான் ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினா கூட அதுதான் உண்மை. அம்மாக்களையும் அப்பாக்களையும் டோர் மேட்ஸாக மாற்றிட்டோம். அந்த டோர் மேட்டுக்கு ஒரு குணம் இருக்குது. கால் அழுக்காக இருந்தால் மறக்காமல் தேய்ச்சி தொடச்சிக்குவோம். குமிஞ்சு ஒரு நாள் கூட நன்றி சொன்னது கிடையாது. அதுக்கு ஒரு நாளைக்கு அதை காணோன்னா அவ்வளோ கோவம் வரும் நமக்கு. இங்கே இருக்குமே அது எங்கே காணோம் அப்படின்னு கேட்போம். ஒரு நாளைக்கு நம்ம வரும்போது அம்மாவை காணோன்னா அப்படி கோவம் வரும். ஒரு நாளைக்கு அப்பா கூட்டிகிட்டு வரதுக்கு வரலன்னா அப்படி கோவம் வரும். ஒரே ஒரு நாள் அவங்கள உட்கார வச்சு யூ ட்ரை சொல்லி காமிங்க. இன்னொன்று, நம்ம தாய் தகப்பனை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அப்படித்தான் நம்ம குழந்தைங்க நம்ம தாய் தகப்பனை கொண்டாடும். என் மாணவர்கள்கிட்ட சொல்கிற அதே தான் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். பேருந்தில் ஏறும்பொழுது தமிழில் இப்போ மிகவும் பரவலாக பழக்கப்படுத்துகிற வார்த்தை அந்த பெருசு, இந்த பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் என் மாணவன்கிட்ட சொல்வேன், எங்கள் அப்பாவை யார் பெருசுன்னு சொன்னாலும் எனக்கு வருத்தமாக இருக்கும், என் மாமனாரை பெருசுன்னா வருத்தமாக இருக்கும், என்னுடைய ஆசிரியரை பெருசுன்னு சொன்னால் வருத்தமாக இருக்கும். ஆனால் பேருந்தில் போகக்கூடிய எல்லா பெருசுகளுமே யாருக்கோ அப்பா, யாருக்கோ மாமனார், யாருக்கோ ஆசிரியர். எப்படி நம்மளால் வார்த்தைகள் எப்படி தூக்கி வீச முடியும்னு கேட்பேன். பணிவை சொல்லிக் கொடுங்க.